இந்த அமாவாசை திதி தர்ப்பணம் கொடுப்பதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்றத இப்போ பார்க்க போறோம். ஏன்னா, இந்த அமாவாசை திதி தர்ப்பணம் குடுக்கும்போது ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், 1 குடும்பத்தில வந்து பிரச்சனைகள் நீங்கி மகிழ்ச்சியான உணர்வு இருக்கும். குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, தேவையற்ற குழப்பங்கள் எதுவுமே இருக்காது. குறிப்பா உறவுகளுக்குள்ள இருக்கு இல்லையா? அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி இந்த உறவு, கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகள் எல்லாமே வராது. மேலும் எனக்கு அந்த குழந்தை பேருக்கான தடைகள் இருக்கும். சில பேருக்கு ஜாதகத்துல குழந்தை பேர் இருக்கும். ஆனா, இவங்களால குழந்தை பேருக்கான அந்த வாய்ப்புகள் உருவாகும். இவங்க எல்லாமே திதிப்படம் இந்த பித்ரு தோஷம் என்பது இவங்களுக்கு இருக்கும். அதேபோல திருமணம் நிகழும் சரி. திருமணத்துல பார்த்தீங்கன்னா, வரன் அமையும். ஆனா, சரியான வரன் அமையாது. ஜாதகம் வந்து பொருந்தாத ஜாதகங்களாவே நெறைய பேருக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ, இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த திதி தர்ப்பணம், பித்ரு தோஷத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதேபோல தொழில், சில பேருக்கு தொழில் வந்து ரொம்ப அழுத்தமா இருக்கும். தொழில்ல வந்து எதிர்பார்த்த அந்த வளர்ச்சி என்பது இருக்காது. தொழில்ல லாபம், புரமோஷன் இவங்களுக்கு பின்னாடி சேர்ந்திருப்பாங்க. அவங்க பார்த்தா குரோத் ஆயிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, கடைசி வரையும் அந்த பெஞ்சையே புடிச்சுட்டு உட்கார்ந்திருப்பாங்க இல்லையா? இவங்களுக்கு எல்லாமே இந்த பித்ரு தோஷ பாதிப்புக்கால இந்த புரமோஷன் இந்த மாரியான பாதிப்புகள் எல்லாமே ஏற்படும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, திதி தர்ப்பணம் குடுப்பதால ஏற்படக்கூடிய நன்மைகள். இத பத்தின டீட்டெயில் வீடியோ கீழ இருக்க லிங்க்ல குடுத்துருக்கோம். போய் பார்த்து பயன்பெறுங்க.